வணக்கம். இன்றைய மெய்ப்பொருள் காண்பதறிவில் அச்சு ஊடகங்களில் வந்திருக்கும் முக்கிய செய்திகளின் பின்புலத்தை ஆய்வோம். இன்றைக்கு தினத்தந்தி முதன்மை செய்தியே தமிழகம் முழுவதும் கோடை காலத்தில் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க நடவடிக்கை சட்டசபையில் ஓ பன்னீர்செல்வம் அறிவிப்பு. எவ்வளோ நல்ல விஷயம், நாடு பூரா எதிர்பார்க்கிற விஷயம். எல்லா இடத்துலையும் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்கிடுவார் போல் இருக்கு. அவ்வளோ மாபெரும் திட்டத்தை அறிவிக்கிறாரு, நடவடிக்கை எடுக்கிறாரு. அப்போ ஓபிஎஸ்ஸை யூபிஎஸ்ன்னு சொல்ல முடியாது. அவர் பாருங்க எவ்வளோ சிறப்பாக ஒரு விளக்கத்தை சொல்லியிருக்காரு என்பதுதான் முதன்மை செய்திக்காக போட்டிருக்காங்க. நேற்று கச்சேரி சாலை நாளேடு கோடை காலம் துவங்கும் முன்னே சென்னையில் தலை தூக்கியது கடும் குடிநீர் தட்டுப்பாடு. குடிநீர் தட்டுப்பாடு துவங்கிச்சுன்னு சொல்லி கச்சேரி சாலை ஏட்லாம் திமுக சார்பு ஏட்லாம் அவர் உடனடியாக முதல்வர் பதில் சொல்றாரு. அப்ப நல்ல விஷயம் தானே. அதாவது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சும்மா பதில் மட்டும் என்னவோ சொல்லுவாங்களே, சக்கரைன்னு எழுதி பேப்பர்ல வச்சு நக்கினா இனிக்குமாங்க அப்படின்னு கேட்குற மாதிரியான ஒரு கேள்விதான். காரணம் என்னன்னா, இந்த குடிநீர் தட்டுப்பாட்டை போக்குவதற்காக, தண்ணீர் தட்டுப்பாட்டை போக்குவதற்காக இப்போ நடவடிக்கை எடுத்தால் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த நடவடிக்கை எப்போ எடுத்திருக்கணும் அப்படின்னா, கடந்த இந்த பருவகால பருவமழை இருக்கு இல்லையா, பருவமழை தொடங்குவதற்கு முன்னாலே 2-3 மாதங்களுக்கு முன்னாலேயே அவர்கள் எல்லாவற்றையும் இந்த குளம் ஏரி இதையெல்லாம் தூர்வாரி ரெடியாக வச்சிருந்து, குளம் ஏரி தூர்வார போகிறோம், அதன் மூலம் தண்ணீரை நிலத்தடி நீரை வளர்க்க போகிறோம், அதன் மூலம் தண்ணீர் வரும் அப்படிலாம் சொல்லலையே அவர். யாரு? நம்ம ஓபிஎஸ் அப்படிதான் அவர் சொல்லியிருக்காரு. சரி, அப்ப எப்போ பண்ணுவாங்க? அது அடுத்த வருஷம் குடிநீர் தேவையை போக்குவதற்காக இந்த வருஷம் பண்ணனா இனிமே அடுத்த வருஷம் குடிநீர் தான் போகும். இந்த வருஷம் ஆல்ரெடி சென்னையை பொறுத்தவரை 2 நாளைக்கு ஒரு முறை தான் தண்ணீர் விடுறாங்க. அதுலயும் அவர் நீங்க தான் அந்த செய்தியை காலையில சொன்னீங்க. அதாவது ஓபிஎஸ் வாழக்கூடிய இடம் இருக்குல்ல, ஆமா, அந்த அவர் வீடு இருக்குல்ல, வசிக்கும் இடத்து வட்டாரத்துக்குள்ள நம்ம விசாரிச்சோம். ஐயா தண்ணீர் பிரச்சனை எப்படி ஐயா? என்ன, ஆமாங்க 2 நாளைக்கு ஒரு முறை தான் நீங்கள் சொன்ன மாதிரி மெட்ரோ வாட்டர் என்ற சென்னை பெருநகர தண்ணீர் வருது, அதுவும் எப்படிங்க சரியாக வருதுன்னு. அப்படியா? அப்போ உங்களுக்கு நிலத்தடி நீர்னு ஒன்று இருக்குமே, அதை வச்சு நீங்கள் மற்ற இது பண்ணக்கூடாதா? ஐயா முழுக்க அந்த பாருங்கள், இந்த வட்டாரத்தில் முழுக்க நிலத்தடி நீர் பூரா கடல் நீருங்க, ஒரே உப்பு தண்ணிங்க, ஆயில் வைக்க முடியாதுங்க. அப்போது ஓபிஎஸ் அவர்களே, உங்களுடைய வட்டாரத்தில் நீங்கள் வாழும் இடமான அந்த சாந்தோம் பக்கத்தில் உள்ள வட்டாரத்தில் விசாரித்து பாருங்க, கடல் நீர் தான் அங்கே நிலத்தடி நீராக வருது, ஒழிஞ்ச முடியாது. சரி, அப்போது நாங்கள் மாநகர குடிநீர் வச்சுருக்கோம்ல, பெருநகர குடிநீர், மெட்ரோபாலிட்டன் வாட்டரா, அதுதான் வருது இல்லை அப்படின்னு கேட்டீங்கண்டா, இன்னைக்கு காலையில் கூட சொட்டு சொட்டுன்னு சொட்டுதுங்க, அந்த குழாயில வரலீங்க. ஒருவேளை இன்னைக்கு தண்ணி வர்ற நாளா இருக்காதுங்க, 2 நாளைக்கு ஒரு முறை தண்ணீர் வர்ற நாளுங்க. அந்த வட்டாரத்துல தண்ணி வரலையா, 2 நாளைக்கு ஒரு முறை தண்ணீர் விடுதாங்க. அதுல இரவு முழுக்க காலையிலயும் வருமுங்க. அதனால 5 மணிக்கு எடுக்கலாமுங்க. 5 மணிக்கு எடுத்து 5:30க்கு எடுத்து வந்தா தானுங்க நாம இங்க வர முடியும் என்ன நிகழ்ச்சிக்க. அப்படி நிலைமையில அது ஒவ்வொரு பகுதியிலே ஒவ்வொரு மாதிரி இல்லங்க, இரவு முழுக்க வருது, இந்த முறை நிப்பாட்டி போட்டாங்க. அதுதாங்க இந்த ஐயா மெட்ரோ வாட்டர்ல 2 நாளைக்கு ஒரு முறை வரும்பொழுது இரவு பகலும் சேர்ந்து வருமே, இரவை நிப்பாட்டி போட்டாங்கன்னு அந்த வட்டாரத்துல வாழ்ற ஓபிஎஸ்க்கு தெரியுமா தெரியாதான்னு நமக்கு தெரியாது. ஆனா ஓபிஎஸ் வீட்டுக்கு மட்டும் வருது போல இருக்கு. அப்ப இது செய்தி. தென் சென்னையை பொறுத்தவரை உங்களுக்கு நாள் முழுவதும் தண்ணி கொண்டிருந்தது, இன்னைக்கு நிப்பாட்டப்பட்டது அப்படின்னு சொல்றீங்க. வட சென்னையை பொறுத்தவரை காலை 4 மணியிலிருந்து 9 மணி வரை தான் தண்ணி வரும். அதற்கு பிறகு அந்த தண்ணி வர்ற நாள்ல 4ல இருந்து 9 மணி வரை தான், அதுக்கப்புறம் தண்ணி வராது. அதனால காலையிலே தூக்கம் கலைந்து எழுந்து தண்ணீர் பிடித்து வைத்திருந்தால் தான் தண்ணியை தவிர தண்ணி இல்லைங்கிற நிலைமை தான். ஆனால் உண்மையிலே ஒரு பெரிய சிக்கலான விஷயம் இந்த தண்ணீர் விஷயம். கோடை காலத்தை சென்னை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழகமே, தூத்துக்குடியிலெல்லாம் இன்னைக்கே ஒரு குடம் தண்ணி 10 ரூபாய்க்கு காசு கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு நிலை. கோயில்பட்டி தூத்துக்குடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் நிலைமையா இருக்கு. மதுரையிலேயும் தண்ணிக்கு சண்டை என்பது பிப்ரவரி மாதம் கடைசியிலிருந்தே ஆரம்பித்து விட்டது. அப்படி இருக்கும் பொழுது இதை எப்படி சமாளிக்க போகிறார்கள் என்பது ஈஸியா சட்டசபையில பேசிட்டு போயிடலாம். ஆனா உண்மையிலே நடவடிக்கை பேரவைத் தலைவர் பேச விட மாட்டாரு, பிறகு வெளிநடப்பு செஞ்சிருவாங்கல்ல, அதனால எதிர்த்து கேட்க ஆள் இருக்காதுல்ல. ஆனால் அவிய கட்சி தானே ஒண்ணு எதுக்க மாட்டாவல்ல. ஒட்டுமொத்தமாகவே இந்த தண்ணீர் பிரச்சனை என்பது உலகளாவிய பிரச்சனை.
நீரின்றி தள்ளாடும் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரையே ஒரு வாரம் முன்னாலே வந்துச்சு. ஆமா, ஆங்கில பேரில் இருக்கின்ற இந்த தமிழேடு அதிகரிக்கும் நீர் தேவை வரலாறு காணாத பஞ்சத்தில் இந்தியாவை தள்ளிவிடக் கூடும் அப்படின்னு எடுத்து போட்டு நம்முடைய ஒட்டுமொத்த தேவை என்பது 11 லட்சம் கோடி கனமீட்டராக இருக்கிறது. எங்கெல்லாம் தனிநபர் பயன்பாட்டுக்காக ஒரு ஆண்டில் கிடைக்கக்கூடிய தண்ணீர் ஒரு 1700 கன மீட்டர் நீரை விட குறைவாக நீர் கிடைக்குதோ அங்கெல்லாம் நீரும் பஞ்சமும் தான். 78 விழுக்காடு மக்கள் பஞ்சத்துல தான், தண்ணீர் பஞ்சத்துல இருக்காவோ. அதாவது இந்தியா முழுக்கவே இதுதான் நிலைமை. இந்தியாவில் உள்ள 76 விழுக்காடு மக்கள் 1700 கனமீட்டரை விட குறைவாகத்தான் தண்ணீர் அவர்கள் கிடைக்கிறது. தண்ணீர் பஞ்சம் தான் இந்தியா ஃபுல்லா அப்படின்னு எடுத்து போட்டிருக்காங்க. அதனால ஒட்டுமொத்த இந்தியாவே உஷாரா இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இது. அதே போல 2050ஆம் ஆண்டில் உலக அளவில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும் அப்படிங்கிறாங்க. அப்ப 2050ஆம் ஆண்டில் உலக அளவில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்கனவே எல்லாரும் சொல்ற விஷயம்தான். 3வது உலகப்போர் என்று ஒன்று வந்தால் அது நிச்சயமாக தண்ணீருக்காகத்தான் வரும் அப்படின்னு சொல்லும் பொழுது, இன்று வாழ்கின்ற நாம் எதிர்காலத்துக்கு என்னென்னவோ சேமித்து வைக்கிறாங்க. பணமாக சேமித்து வைக்கிறாங்க, நகையாக சேமித்து வைக்கிறாங்க, பிளாட்டாக வாங்கி போடுறாங்க. ஆனால் இதெல்லாம் நிச்சயமாக உதவ போவதில்லை. 2050ஆம் ஆண்டு இன்று இருக்கின்ற குழந்தைகள் வளர்ந்து வருகின்ற அந்த காலகட்டத்தில் நீங்கள் சேர்த்து வைத்த பிளாட்டோ நீங்கள் சேர்த்து வைத்த நகையோ அவர்களுக்கு உதவ போவதில்லை. நீங்கள் சேமிக்கின்ற ஒவ்வொரு துளி தண்ணீர் தான் உதவ போகிறது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. இவ்வளோ விஷயத்துக்கு மத்தியில் நேற்று சட்டமன்றத்தில் நாட் அலவுடு டு ரைஸ் இன்ஜினியர் சூசைடு, அப்போசிஷன் வாக்ஸ் அவுட் ஆஃப் ஹவுஸ் என்பதாக ஆங்கில ஏடு சித்தரித்தால் கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு அனுமதி மறுப்பு. திமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், பாமக, புதிய தமிழகம் வெளிநடப்பு. அதையே என இன்னொரு பக்கத்தில் வேளாண் அதிகாரி தற்கொலை குறித்து பேச அனுமதி மறுப்பதா சிபிஎம் வெளிநடப்பு என்பதாக எடுத்து யார் போட்டிருக்காங்கன்னு சொன்னா மார்க்சிஸ்ட் கட்சி ஏடு. அது மட்டுமா போட்டிருக்காங்க? அவர்கள் 104 கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் கொடுத்திருக்காங்களாம். சரி, சிபிஎம் பதில் எங்கே கேட்காவ? ஆமா, 104 கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்துருக்கோம் ஐயா. அதை மைக் ஆஃப் பண்ணிடுதியோ. நெல்ல வேளாண்மை அதிகாரி குமாரசாமி தற்கொலை குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று இன்றைய தினம் எமது கட்சி சார்பில் கோரிக்கை வைத்தோம். ஆனால் எங்களது கோரிக்கையை பதிவு செய்யக்கூட தரப்படவில்லை. பேசவும் பேரவைத் தலைவர் அனுமதிக்கவில்லை. இது என்ன ஜனநாயகம்? சிபிசிடி போலீசார் விசாரணையில் இதுவரை நடந்து வர பல்வேறு சம்பவங்கள் குறித்து கிடைத்த அனுபவத்தில் இருந்து நம்பகத்தன்மை இல்லை. இது போன்ற தவறுகள் இனியும் நடக்கக்கூடாது. அமைச்சரும் துறையின் வெளி செயலாளரும் தவறு செய்யாமல் இருக்க சிபிஐ விசாரணை உத்தரவிட வேண்டும் அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சியினுடைய வழிகாட்டலில் நடக்க போவதாக சிபிஐயை சொல்லக்கூடிய காங்கிரஸ் என்பது கிட்டத்தட்ட கூட்டணியில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கட்சியே அந்த பாஜகவின் வழிகாட்டில் இருக்கின்ற சிபிஐயை நம்புகிறோம். இங்கே தமிழகத்தில் அதிமுக வழிகாட்டில் இருக்கிற சிபிசிஐடி நம்பவில்லை சொல்றாங்களா? நமக்கு தெரியாதுங்க இந்த அரசியல் என்று சொன்னால். ஆனால் சட்டசபை கூட்டமே இன்னும் 2 நாள் தான் உள்ளது. இதுவரை எந்த ஒத்திவைப்பு தீர்மானமும் எடுத்துக்கொள்ளப்படவில்லை. எனவே அதை கண்டித்து வெளியேறுகிறோம் ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அதே சமயம் புதிய நில எடுப்பு சட்டத்தை அதிமுக ஆதரிப்பது ஏன்? சட்டசபையில் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் விளக்கம். அவருடைய விளக்கமே ஐயா மாநிலங்களுக்கு அதிக அதிகாரம் கொடுக்காவ ஐயா என்பதுதான் விளக்கம்னு அவர் சொல்லிவிட்டாரு. ஆனா அந்த விளக்கத்துக்கு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க இல்லையா? அதாவது நம்ம ஓபிஎஸ் நேற்று இந்த நிலம் கையகப்படுத்தும் மசோதாவை எப்படி ஐயா ஆதரிப்பியோ அதிமுகன்னு கேள்வி கேட்டதுக்கு இந்த பதில் சொல்லுதேன் சொல்லி போட்டு அவர் ஏற்கனவே சொன்னது, அவங்க கட்சியில் ஏற்கனவே சொன்னது, அதுதான் நம்ம ஏற்கனவே சொன்ன விஷயம். இப்படிப்பட்ட தென்னை மரத்தில் இப்படிப்பட்ட மாடை கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதாவது மாநிலங்களுக்கு அதிக அதிகாரம் கொடுக்கிறது, அவர்கள் தீர்மானிப்பதற்கு வழி வகுக்கிறது, அதனாலதான் நாங்கள் அதை ஆதரித்தோம்னு சொல்றாரு. ஆமா, 3 கேள்வி கேட்டார் ஐயா. 3 கேள்வி திமுக சார்பா. அந்த திமுக கேள்வின்னு சொல்லி போட்டு முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பேசி முடிச்சோடனே நம்ம திமுக சட்டமன்ற உறுப்பினர் இருக்காரு ஏவா வேலு, தண்டராம்பேட்டை வேலுவா, ஒழுங்கு பிரச்சனையை எழுப்ப அனுமதி கேட்டு பேசினார். அதை எப்படி போட்டிருக்காங்க? திமுக தங்கள் ஏட்ல மத்திய அரசின் நிலம் கையகப்படுத்தும் புதிய சட்டம் பேரவையில் ஏவா வேலு கேள்வி, முதலமைச்சர் பன்னீர்செல்வம் மழுப்பல் அப்படின்னு போட்டிருக்காங்க. எழுப்பிய 3 கேள்விகளும் பதிலளிக்க முடியாமல் மௌனம். அது என்ன 3 கேள்வி? நில கையகப்படுத்துவதற்கு முன்பு விவசாயிகளிடம் அனுமதி பெற புதிய சட்டத்தில் வழிவகை உள்ளதா அப்படிங்கிறது முதல் கேள்வி. நிலங்களை அரசாங்கத்திற்கோ அல்லது பன்னாட்டு நிறுவனங்களுக்கோ கையகப்படுத்தும் போது விவசாயிகளின் ஒப்புதல்களை பெறுவீர்களா இல்லையா என்பதாக அதை விளக்கம் சொல்லியிருக்காங்க இவங்க போடும்போது.
ரெண்டாவது 5 ஆண்டுகளாக அரசு திட்டம் நிறைவேறாவிட்டால் அந்த நிலம் மீண்டும் ஒப்படைக்கப்படுமா, விவசாயிகளுக்கே ஒப்படைக்கப்படுமா? அதை திமுக ஏற்ற கையகப்படுத்தப்பட்ட தேவைக்கான நிலம் 5 ஆண்டுகளாக பயன்படுத்தப்படாமல் இருந்தால் அந்த நிலங்கள் மீண்டும் விவசாயிகளிடம் ஒப்படைப்பீர்களா மாட்டீர்களா? நில எடுப்பில் பிரச்சனை ஏற்பட்டால் கோர்ட்டுக்கு உரிமையாளர்கள் விவசாயிகள் போக முடியுமா? 3வது கேள்வி. இப்படி 3 கேள்விகளும் உள்ளபடியே ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்ட சட்ட முன் வடிவிற்கு அதுல அனுமதிக்கப்பட்ட அம்சங்கள் இப்பொழுது இல்லாத பாஜக அரசால் அனுமதிக்கப்படாமல் ரத்து செய்யப்பட்ட அம்சங்கள். அதுக்கு தான் முதலமைச்சர் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா, திமுக ஆட்சியில் இருந்தது போல நிலம் எதுவும் தனியாருக்கு தாரை வார்க்கப்படாது. ஓஹோ, அதாவது இப்படிப்பட்ட தென்னை மர கதை தான் இங்கே நடக்குதே தவிர உண்மையிலே கேள்விக்கான பதில் அங்கு வரவில்லை. பதிலளிக்காமல் முதலமைச்சர் வழக்கம் போல் மௌனமாக உட்கார்ந்து கொண்டார் என்பதாக இன்னொரு பக்கம் போட்டிருக்காங்க. பல்கலைக்கழக கட்டிட விபத்தில் பலியான 5 தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கும் தலா 10 லட்சம் வழங்க வேண்டும் என்று கருணாநிதி வலியுறுத்தல். ஆனால் 5 லட்சம் வழங்குவதாக நேற்று OPS அறிவிச்சிருக்காரு. ஆமா, உள்ளபடியே நாம் நேற்றே கேட்டோம். மத்திய அரசினுடைய ஏற்பாட்டில் ஒப்பந்தங்கள் கொடுக்கப்பட்டு திமுக ஆட்சியில் 2009 அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டு என்ன எவ்வளவு வாங்கப்பட்டு வாங்கப்படலை, அதில் மீதம் இருந்தது எவ்வளவு, அதில் சிமெண்ட் வாங்க முடியாது மண்ணு தான் வாங்க முடியுங்கண்ணா, ஒப்பந்தக்காரர் சொல்லட்டும் ஐயா ஹைதராபாத்திலிருந்து என்ற வில்லங்க. ஆனாலும் தமிழக அரசு 5 லட்சம் விட்டா உடனே அவர் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் வழங்க வேண்டும் என்று கலைஞர் அறிவிக்கிறாரு. அதுலேயே அவர் என்ன கேட்கணும்னா, ஐயா விசாரணை குழு போடுங்கன்னு கேட்பாரா? கேட்டா தானே மார்க்சிஸ்ட் கட்சி கேட்காவ என்று சொன்னால் அது ஒரு வில்லங்கமா. இன்னொரு பக்கம் சப்ளிமெண்டரி பட்ஜெட் டு பூஸ்ட் இன்ஃப்ரா என்பதாக அந்த பன்னீர்செல்வம் சொல்லும் பொழுது முதலமைச்சர் 7650 கோடி ஃபார் மெட்ரோ ரயில், GH, ஸ்ரீபெரும்பூர் ஸ்டேட் ஹைவே அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு துணை பட்ஜெட்டையும் நேற்று கொடுத்துருக்காரு. கொடுத்தா கோட்டை விட்ட திட்டங்கள்னு சொல்லி நம்ம கச்சேரி சாலை ஏடு என்ன போட்டாங்க, ஐயா தேர்தலை குறிவைத்த பட்ஜெட் ஐயா இது, ஆண்டுக்கு 60,000 கோடி மானியம் ஐயா, மக்களின் தலையில கடன் சும வருது ஐயா, இலவசத்தில் நடைபெற முறைகேடு ஐயா, அடிப்படை வசதிகள் அம்போ ஐயா என்பதாக போட்டு ஒவ்வொரு தமிழன் தலையிலும் 57,053 ரூபா கடன் ஐயா என்பதாக என்ன தெளிவாக போட்டு ஒரு கார்ட்டூனையும் போட்டு வளர்ச்சி திட்டங்கள்னு சொல்லி பட்ஜெட்டில் அப்படின்னு அலற ஒரு குழந்தைய போட்டாவ, அவிய போட்டு கிழிச்சிட்டாவளா. இலவசத்திற்கு 60,000 கோடி, இலவச பெயரில் முறைகேடு, விவசாயம் கேள்விக்குறியாகிவிட்டது, தென் மாவட்டங்கள் புறக்கணிப்பு, காணல் நீரான நதிநீர் திட்டம், நபார்டு நிதி ஒதுக்கீடு, காணாமல் போன சேட்டலைட் துணை நகரம், நீதிமன்றம் கொடுத்துருக்கு, புதிய மின் திட்டங்கள் எதுவும் இல்லை, குடிநீருக்கு தவிக்கும் மக்கள், ஆந்திர கேரள வியாபாரிகள் முகாம். ஏன் இந்த இலவசங்களை எல்லாம் அள்ளிட்டு போறதுக்கு இந்த வில்லங்கம் இவைய போட்டா பட்டியல் பல்வேறு திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட 16,000 கோடியை திருப்பி அனுப்பியது ஏன்? முதல்வருடன் துரைமுருகன் வாக்குவாதம் என்று கச்சேரி சாலை நாளேடு போட உருகுலைந்த ஆட்சியை கொடுத்த திமுகவா அதிமுகவா? இதே துரைமுருகன் இன்னொரு விஷயம் சொன்னதாக திமுக தங்கள் ஏட்ல யாருடைய ஆட்சி உருக்குலைந்த ஆட்சி என்ற நிர்வாகத்தை பார்த்தாலே சொல்லிவிடலாம். இந்த நிதிநிலை அறிக்கையில் நாட்டிற்கு நன்மை வைக்கும் திட்டங்கள் எதுவும் இல்லை. வளர்ச்சி பணிகளுக்கு என ஒதுக்கப்பட்ட பணம் செலவிடப்படாமல் அப்படியே திருப்பி அனுப்பப்பட்டிருப்பதுதான் சிறந்த ஆட்சி நிர்வாகமா? பேரவையில் நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்தில் தகுந்த ஆதாரங்களுடன் கழக சட்டமன்ற கட்சி துணைத் தலைவர் துரைமுருகன் கேள்வி. அதில் தான் நீங்கள் சொன்ன உருக்குலைந்த அரசு எது? பன்னீர்செல்வம் துரைமுருகனும் டிஷ்யூ 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 என்று லாவடி பாட்டாங்களாமே. என்ன அப்போ உருக்குலைந்த ஆட்சி ரெண்டுமா? உருக்குலைந்த ஆட்சியை கொடுத்தது திமுகவா அதிமுகவா? துரைமுருகன் அமைச்சர்கள் கடும் வாக்குவாதம். உருப்படியான ஆட்சியை கொடுத்தது திமுகவா அதிமுகவான்னு பேச மாட்டேங்கிறாங்க. உருக்குலைந்த ஆட்சியை கொடுத்தது நீயா நானா அப்படிங்கிற ஒரு விவாதம். 2 பேருக்குமே உருப்படியான ஆட்சி கொடுக்கலன்னு தெரியுமான்னு நமக்கு தெரியாது. ஆனா பொதுமக்களுக்கு பட்டிமன்றம் மூலம் என்ன விளங்கிச்சுன்னு நமக்கு விளங்கல என்று சொன்னால், நேற்று சட்டசபைக்கு விஜயகாந்த் வந்தாராமே. ஆமாங்க, வந்து கையெழுத்து போட்டிருக்கிறாரு. அவர் வந்து கையெழுத்து போட்டது மட்டும் இல்ல, சட்டசபைக்கு வந்த விஜயகாந்த் போராட்டம் நடத்திய தேமுதிக உறுப்பினர்களை அழைத்து சென்றார்.
சென்றார். பாத்தீங்களா? எங்க கூட்டிட்டு போனாரு? அதாவது எம்எல்ஏக்கள் வெளியேற்றப்பட்ட விவகாரம், அவங்க இடைநீக்கம் செய்யப்பட்டாவளா, அவங்க எல்லாம் வந்து கூடிட்டாவோ. தேமுதிக வாக்களித்த மக்களை பேரவைத் தலைவர் இழிவுபடுத்தி விட்டாருன்னு விஜயகாந்த் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அவங்க எல்லாம் வந்து அங்க உட்காந்துக்கிட்டு வெளியில கருப்பு துணியில முகத்தை கட்டிக்கிட்டு வாயை கட்டிக்கிட்டு பேச விடல அவிய என்று சொல்லிட்டு உட்காந்து இருக்காவ. உட்கார்ந்து இருக்கிற இடத்துக்கு விஜயகாந்த் வராரு. வந்து தலைமைச் செயலர் வளாகத்துக்குள்ள வந்தவர் சட்டப்பேரவைக்கு உள்ளுக்கு போய் உட்காரலன்னு வைங்க, வந்து அவியல்கிட்ட பேசுறாரு. வருகை பதிவேட்டில் கையெழுத்திட்டார், அது பண்ணிட்டாரு. அப்படி பேசுறாரு. பேசினா இவிய எல்லாம் அந்த கருப்பு துணியை வந்து வாயை விட்டு எடுக்கல. அப்ப சட்டப்பேரவையினுடைய பேரவைத் தலைவருக்கு எதிராக பேசப்படவில்லை என்று கருப்பு துணியை கட்டி கொண்டிருக்கிறார்களா, விஜயகாந்த் என்ற கட்சி தலைவர் கட்சிக்குள்ள நம்மளை பேச விடலைன்னு கருப்பு துணியை கட்டிருக்கிறாங்களா உங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது. ஏன்னு கேட்டா அவர் மாட்டும் பேசிட்டு இருக்காரு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா உள்ளபடியே என்ன, இந்த அண்ணா சாலை ஆங்கில ஏட்டில் தமிழ் ஏட்டில் உள்ள படத்துல அவிய தனித்தனியா பேசிட்டு இருக்காவோ அந்த சட்டமன்ற உறுப்பினர். ஆனா இந்த அண்ணா சாலை தமிழேட்டில் உள்ள படத்துல விஜயகாந்த் போராட்டத்தில் ஈடுபட்ட தேமுதிக எம்எல்ஏக்களை எழுந்து வர சொன்னார் அப்படின்னோட எல்லாரும் எழுந்து வராங்க. ஓஹோ, ஆமா. அது வந்து சினிமா ஷூட்டிங் மாதிரி. ஏற்கனவே நேற்று இவங்க வந்து ஒரு இதிலேருந்து போய் ஒரு நாளேட்டிலேருந்து போய் படம் எடுக்கணும், நீங்கள்லாம் எஸ்எல்சி படிச்சுட்டு கணித தேர்வு கடினமாக இருந்துச்சான்னு சொல்லி நீங்கள்லாம் விவாதிக்கிற மாதிரி வரிசையில் நின்றுக்கிட்டு இந்த ஃப்ரேமுக்குள்ளே வர்ற மாதிரி நில்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே பிள்ளைங்கள்லாம் வரிசையாக நின்றுக்கிட்டு அப்படியே படிக்கிற மாதிரி ஒரு படம் எடுத்து போடுறாங்கல்ல. ஆமாம். வர ஆர்ப்பாட்டங்களை எல்லாம் தீர்மானிப்பது வந்து ஊடகத்தினுடைய என்ன இந்த புகைப்பட நிபுணராக மாறி போயிருது. ஆர்கெஸ்ட்ரேட் ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறீங்களா அப்படின்னு ஆயிருது. என்றால் நேற்று ஆட்சியர் கார் மோதி ஒருவர் பலியான விவகாரம், விசாரணை அடிப்படையில் மேல் நடவடிக்கை, சட்டப்பேரவையில் முதல்வர் உறுதி என்று சொல்லி போட்டு அந்த கலெக்டருங்க அவர் ஒன்றும் வண்டி ஓட்டு வரலைங்க. அவர் வண்டி ஓட்டல, வேற ஒருத்தர் ஓட்டுனாரு அப்படிங்கிற பிரச்சனை. ஆனா பாருங்க, போதையில வந்தவர் தான் குறுக்க வந்து விழுந்தது அப்படின்னு ஓபிஎஸ் சார்ஜாப் சொல்லியிருக்காரு. ஆனா பேசின துரைமுருகன் சொன்னது தாங்க ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. வேலூர் கலெக்டர் நம்ம ஆளு, துரைமுருகன் புது தகவல். நம்ம ஆளு அப்படின்னு யார் அவருக்கு சொன்னாராம்? KKS சார், சாத்தூரார் சொன்னாராம். அப்படின்னா உடனே நீங்க வந்து சமூகத்துக்கு போயிடாதீங்க ரெட்டியாரான்னு இல்ல, திமுக ஆளுநர் அப்படின்னு அர்த்தம். சரி என்று சொன்னா அப்படிப்பட்ட ஒருவர் இருப்பதனால அங்க என்ன வருதுன்னு சொன்னா, நான் அங்கு சென்று விபத்து நடந்த தடயமே இல்லை, மாவட்ட எஸ்பி முதலான அதிகாரிகள் வந்து அனைத்தையும் அப்புறப்படுத்தியதாக மக்கள் சொன்னார்கள். எஸ்பியிடம் கேட்டபோது பதில் இல்லை. மாவட்ட கலெக்டர் எனக்கு பிரச்சனை இல்லை, அவரிடம் ஃபோனில் ஒருமுறை பேசியுள்ளேன். ஏன்னா கலெக்டர் நியமிக்கப்பட்ட போது சாத்தூர் ராமச்சந்திரன் அவர் நம்ம ஆளு, பிரச்சனை செய்யாதீர்கள் என்றார். அதனால் அவர் பிரச்சனைக்கே நான் செல்வது இல்லை. ஆனால் சம்பவத்தின் போது கலெக்டர் தான் காரை ஓட்டியதாக மக்கள் கூறுகின்றனர் அப்படின்னு துரைமுருகன் போட்டு உடைச்சிட்டார். அப்ப என்ன, நம்ம ஆளுன்னு KKS சார் சொன்ன ஆளு இப்படி வந்து காரை ஓட்டிட்டு போய் ஏத்தினாராங்கிற பிரச்சனை துரைமுருகன் வாயால மறைமுகமா வருதா? இது உள்கட்சி முரண்பாட்டை வெளியே கொண்டாந்து சொல்லுதா நமக்கு தெரியாது. ஆனா அங்க இருக்கிற மக்கள்லாம் என்ன சொல்றாங்க? கலெக்டர் தான் காரை ஓட்டினாரு அப்படின்னு தெளிவா சொல்றாங்க. அதையும் வேல்முருகன் சொல்லுதாரு. ஆமா, இந்த கலெக்டர் தான், இந்த கலெக்டருக்கு கீழே உள்ள DRO தான், அதுக்கு கீழே உள்ள அதிகாரிகள் தான். வேலூர் மாவட்டத்தில் மணல் குவாரி எடுத்தவங்க தான் எங்களுக்கு வணங்க வேண்டிய தெய்வம். அதனால முதலமைச்சரோ ஆட்சி அதிகாரமோ இல்லை. அதனால பாருங்க, முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு காத்தூர்காரங்க பணத்தை அனுப்பாதீங்க, இங்க போய் அந்த தனியார் கொள்ளையடிக்கக்கூடிய மணல் கொள்ளையடிக்கக்கூடிய அந்த முதலாளிகிட்ட போய் அந்த பணத்தை திருப்பி கொடுங்க என்று சொன்னாவோ. அது நமக்கு ஞாபகம் வருது. இன்னமும் ஏன் நடவடிக்கை எடுக்கல என்ற அரசாங்கத்தை பார்த்த கேள்வி சட்டப்பேரவை நடக்கும் பொழுதே நம்ம இருந்துட்டு இருக்கு. எம்எல்ஏக்கள் கேட்கல என்று சொன்னால் போச்சு. காற்றாலை மின்சாரம் முழுவதும் தெலுங்கானாவுக்கே போச்சு. மின்வாரிய அலட்சியத்தால் உற்பத்தியாளர்கள் முடிவு என்று அண்ணா சாலை தமிழேடு எடுத்து முதல் பக்கமே பிரம்மாண்டமா போட்டுட்டாங்க. அப்ப இது சட்டமன்றத்தில் பதில் வரல, இது விவாதிக்கவும் இல்லை அப்படின்னு சொன்ன ஒரு சிறிய இடைவேளை. இந்தியாவில் இருக்கிற அரசியல் கட்சியில ஒரு கட்சி மட்டும் உலகத்திலேயே பெரிய கட்சி, நீ இந்தியாவில் பெரிய கட்சிங்கிறது அப்படிங்கிற மாதிரி நேற்றைய ஏடுகளில் ரூலிங் பிஜேபி ஆல் செட் டு பி லார்ஜஸ்ட் பார்ட்டி இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லி போட்டா அவுட்ஃபிட் நவ் ஹேஸ் 8.8 crore members, பிப்ஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனா
பிஜேபி கிளைம்ஸ் இட் ஹேஸ் 8.8 crore மெம்பர் என்று போட்டால் 8.8 கோடி தொண்டர்கள். உலகத்திலே மிகப்பெரிய அரசியல் கட்சி பாஜக தான். சீன கம்யூனிஸ்ட் கட்சியை விட அதிகம். 2வது இடத்தில் சீனாவின் ஆளும் கட்சி அப்படின்னு போட்டா பிஜேபிஸ் லார்ஜஸ்ட் பார்ட்டி கிளைம் சேலஞ்சடு. உறுப்பினர் சேர்க்கையில் உலக சாம்பியன் பாஜகவை தொடர்ந்து காங்கிரசும் களமிறங்கியது அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமா எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு உறுப்பினர் இருக்காங்கன்னு ஒரு கணக்கு ஒன்று சொல்லியிருக்காங்க. இதுல ஈவிகே சொன்னாராம் they can claim anything but everybody knows it is not true என்று சொன்னாராம். என்ன காங்கிரஸ் என்ன சொல்லுதீங்க? இல்ல இது ஒவ்வொரு கட்சியும் எவ்வளவு உறுப்பினர்னு. காங்கிரஸுக்கு 3.8 கோடியா, திரிணாமுல் காங்கிரஸுக்கு 1 கோடி, சமாஜ்வாதிக்கு 1.5 கோடி, பகுஜன் சமாஜுக்கு 1.5 கோடி, அதிமுகவுக்கு 1.5 கோடி, திமுகவுக்கு 1.25 கோடி, ஆம் ஆத்மிக்கு 4 லட்சம், ஐக்கிய ஜனதா தளத்துக்கு 1,20 லட்சம், இந்திய கம்யூனிஸ்டுக்கு 70 லட்சம், மார்க்சிஸ்டுக்கு 80 லட்சம். ஆனால் பிஜேபிக்கு 8,80 லட்சம். அப்ப 5 மாநிலத்தில் மட்டும்தான் பிஜேபி இருக்குது கட்சி பெரிய அளவுக்கு. இனிமே தான் மற்ற இடத்துல விரிவாகணும்னு தேர்தலுக்கு முன்னால என்ன துக்ளக் சோ சொன்னார, அவங்கள வச்சுக்கிட்ட அந்த நிலைப்பாடு சரியா? இப்போ இவிய சொல்லுவது சரியா? ஆனா அகில இந்திய ரீதியில் 30 மாநிலத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் நாங்களும் போட்டி போட்டுட்டோம் உறுப்பினர் சேர்த்தா இதை விட 4 மடங்கு சேர்த்துருவா போல் இருக்க. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க கடைபிடித்த முறை தான் இதற்கு காரணம் அப்படின்னு சொல்லி பாஜக உலகின் மாபெரும் கட்சி அப்படின்னு ஒரு கட்டுரை எடுத்து போட்டுருங்க. இங்கே இந்த தமிழ் ஏடு போட்டா ஆங்கில ஏடு முதல்ல ஒருத்தர் தானே சொல்லுதாரு, ஹவு த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் பார்ட்டி புல்டு மீ இன், என்ன எப்படி உறுப்பினராக சேர்த்தாவோ என்று இந்த அபாய் மோகன் ஜான்னு சொல்லி. அதுதாங்க அவர் உட்காந்து ரொம்ப சீரியஸா வேர்ல்ட் கப் பார்த்துட்டு இருந்திருக்காரு, கிரிக்கெட்டை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அந்நேரத்தில் ஒரு மிஸ் கால் வந்துச்சு. அவர் ஒரு ஜேர்னலிஸ்ட். ஒரு கால் வந்தது, சரியாகவே ஒன்றுமே கிளியராக கேட்காதோடனே வழக்கம் போல் ரூமில் சிக்னல் இல்லைன்னு வெளியே போய் வந்த காலுக்கு ரிட்டர்ன் பண்ணி, என்ன யார் அவசரமாக ஃபோன் பண்ணுறாங்களோன்னு ரிட்டர்ன் பண்ணியிருக்காரு. யாரும் கால் எடுக்கலை. இன்னொரு வாட்டி ரிட்டர்ன் பண்ணியிருக்காரு, கால் எடுக்கலை. அப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரத்தில் அவருக்கு ஒரு மெசேஜ் வருது, வெல்கம் அப்படின்னு சொல்லி பிஜேபி உறுப்பினராக சேர்ந்ததற்கு வாழ்த்துக்கள், நன்றி, வரவேற்கிறோம். ஒரு ஐடென்டிட்டி நம்பரு கொடுத்து, நான் எப்போ உங்கள்கிட்ட உறுப்பினராக சேர்ந்தேன்னு அவர் போட்டு முடிக்காங்கிறது முடிக்காரு வில்லங்கமே. உடனே ஐயா நான் உறுப்பினராக சேரல அப்படின்னு சொல்லி இவர் உடனே ஒரு அந்த நம்பருக்கே ஒரு ரிப்ளை கொடுத்திருக்காரு. பதில் என்ன வந்திருக்குன்னா, உங்க நண்பர்களையும் சேர்த்து விடுங்க, உங்களுடைய உறவினர்கள் உங்களுடைய சொந்தக்காரர்கள் எல்லாரையும் சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சலோ சல் மோடிக்கே சாத் அப்படிங்கிற கோஷமும் வந்திருக்குது. ஓஹோ, மோடியோடு வாங்க நாம் மோடியோடு தொடர்ந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அதோட விடலை. இவர் என்ன பண்ணியிருக்காரு, என்னையே அந்த மாதிரி இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இவருக்கு தெரிந்த ஒரு பிஜேபி நபருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி தவறாக வந்திருக்குன்னு சொல்லி அவர் உடனே திருப்பி இது பண்ணி கடைசியாக உங்கள் நம்பரை நாங்கள் எடுத்து விட்டோம் அப்படின்னு செய்தி வந்துதான். செய்தி வந்தால் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் இந்த மெம்பர்ஷிப் இப்போ சேர்க்குற அந்த ஒரு வேகத்தில் இருக்கிறோம். இந்த மெம்பர்ஷிப் அந்த தகவல் இதெல்லாம் சரியாங்கிற வெரிஃபிகேஷனை ஏப்ரல் 30 பிறகு தான் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 8,80,00,000 என்பது 80 லட்சமா குறைஞ்சிரும்னு அவங்க சொல்ல போறதில்லை, கூடிரும்னு சொல்ல போறாவ. அதனாலதான் இந்த 10 கோடி எப்படி எட்டிருவோம்னு உள்ள சொல்லியிருக்காவ. இந்த டெக்னாலஜி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டெக்னாலஜி இஸ் லைக் திஸ் டெஃப் அண்ட் டம். ஓஹோ, அது டெஃபெண்ட் மாதிரி. அதனால அதாவது அதுக்கு காதும் கேட்காது, அதுக்கு வாயும் பேச முடியாது, இதுக்கு பேர் தான் தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லி போட்டாங்களே. அதை சார்ந்தானே பாஜக ஆட்சிக்கு வந்திருக்காங்கன்னு சுப்பனும் குப்பனும் கேட்க போறாங்க. ஆனா தமிழேடு சொன்னியலே, அண்ணா தலை ஆங்கிலேடு தமிழேடு, அவங்க அதே மாதிரி பாஜக உலகின் மாபெரும் கட்சி அப்படின்னு அதுல ஒரு கட்டுரை எழுதி, ஏங்க சீன கம்யூனிஸ்ட் கட்சி வந்து 8.6 கோடிங்கயோ, அவிய எவ்வளவு தூரம் சோதிச்சு பார்த்து சரியா நிப்பாவளா நிப்பாக்க மாட்டாங்களான்னு கேட்டு அதுக்கு பேர் தானே உறுப்பினர் சாப்பாவோ, அதை விட அதுக்குள்ள வந்து முன்ன போயிட்டோம்லாம் சொல்லுதியலையா, விட்டடிக்கலையா. மார்ச் 31 10 கோடியை தாண்டுவது அமித்ஷாவினுடைய இலக்காக இருந்ததான். சரி, அது தாண்டிடுவோம். 31 இன்னைக்கு தானேங்க. முந்தா நாள் வரையே 8,80,00,000 நிச்சயமா 10 கோடியை தாண்டி விடுவோம் 31 அப்படிங்கிறதா இந்த கட்டுரையினுடைய சாராம்சம். அதனால சீன கம்யூனிஸ்ட் கட்சி ஒப்பிடாதியோ, அது வந்து ஆண்டுக்கு 10 லட்சம் அதிகரிக்கும்னு சொல்லி போட்டு பல ஆண்டுகளா இருந்துகிட்டு இருக்குது. ஆனாலும் கூட ஆளுங்கட்சி ஒத்த கட்சி அதுதான்
என்பதனால அதில் சேர்ந்தா ஏதாவது சலுகை பெறலாம்னு ஒவ்வொருத்தரும் அங்கே சேர பார்க்கான். அதுக்காகத்தான் அவங்க ஸ்ட்ரிக்டாக இருக்காவோ அதிகம் சேர்த்துறாதண்டு. அப்படி இருக்கும் பொழுது உள்ள நிலைக்கு நீங்கள் சுமனாட்சி மிஸ்கால் எல்லாம் சேர்க்கறதுக்கு ஒப்பிடுதல் ஐயா என்று சொல்லி போட்டு ஒரு வருத்தத்தை பட்டு பாவஞ்சோமக்கார ஒருத்தர் கட்டுறதில்ல. அதுக்காக தான் இந்த அண்ணா சாலை ஆங்கிலேயர் இருக்கு இல்லையா, ஒரு கேலி சித்திரம் ஒன்று எடுத்து போட்டிருக்கிறாங்க பாருங்க. ஒரு பிரம்மாண்டமான தாமரை பூ, அது பார்த்தா தண்ணியில் அந்த தாமரைப்பூ மிதக்குது. அடியில் நம்ம மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் மீன் போல இருக்கிறார்கள். அமித்ஷா அவர்கள் ஊதி 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 அந்த தாமரை பலூனு வெடிச்சிட போகுது அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்படி அவைய போடுறாங்களா? ஆனால் இலங்கையிலிருந்து உள்ள அமைச்சர் இதே மாதிரி எதையோ ஊதி ஊதி பெருசாக்குறார் போல் இருக்கு. ஏன்னா வெளிநாட்டில் வர்த்தகம் மூலம் பணம் சேர்க்கிறார்கள், விடுதலை புலிகள் மீண்டும் அணி திரட்டி போர் நடத்த முயற்சி. அடப்பாவி, உள்ளதுல பெரிய காமெடி இதுதான் போல் இருக்கு. இலங்கையில் மந்திரி அச்சம், இலங்கையில் மீண்டும் விடுதலை புலிகள் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது விடுதலை புலிகள் இயக்கத்தின் மீதான தடையை கடந்த அக்டோபர் மாதம் ஐரோப்பிய யூனியன் கோர்ட்டு நீக்கியது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஏராளமான ஆவணங்களை தாக்கல் செய்து இலங்கை அரசு தடையை நீடிக்கணுமையான்னு கொடுத்துருக்காவ. அது அச்சுறுத்தலா இன்னும் ஐரோப்பிய பொது கவுன்சில் ஏற்க வகையில் ஆதாரங்கள் கொடுத்துருக்குறோம். அப்ப எதிர்கட்சியா இருந்த ரணில் இன்னைக்கு பிரதமர் அப்பமே அவரும் கூட ரணிலும் கூட இந்த தடையை நீடிக்கணும்னு சொன்னாரு. அப்ப ரணில் விக்ரமசிங்கே முழுக்க முழுக்க ராஜபக்சே ஆட்சியிலிருந்து மாறுபட்ட சிந்தனை உள்ளவர் அல்ல என்பதை நிரூபிக்கும் வகையில் இந்த அதிகாரபூர்வமான அமைச்சருடைய விவரம் இருக்கு. களத்தில் விடுதலை புலிகள் தோற்கடிக்கப்பட்ட போதிலும் மீண்டும் அணி சேர முயன்று வருகிறார்கள். அதனால் அமைப்பு தமிழீழம் கேட்டு மீண்டும் வெளிநாடுகளில் பெட்ரோல் பங்குகள், சூப்பர் மார்க்கெட்டுகள், கப்பல் போக்குவரத்து நிறுவனம் மூலம்லாம் பணம் சேர்க்காவோ என்று சொல்லி, அதனால நாங்கள் அதை எதுக்கோம், தடையை நீடிக்கத்தான் விரும்புதோம். ரணில் இப்போ பிரதமர் இருக்காரு, அவரும் தடையை நீடிக்க தான் விரும்புறாரு. அதனால தென்னிலங்கையின் சிங்கள மக்களை கவனிச்சுக்கிடுங்க, ராஜபக்சே தான் கொண்டாடணும்னு இல்லை, எங்களையும் கொண்டாங்க, ராஜபக்சே செய்யற வேலையை அப்படியே செய்வோம், விடுதலை புலி தடை நீடிக்கிறேன்னு சொன்ன ரணிலை தான் நிப்பாட்டுதோம், அதனால அவருக்கே போடுங்க ஓட்டு என்பதா, அவருக்கு சார்பாகவே போடுங்கன்னு சொல்லுதுக்கா இப்படி சொல்லுது, அவ்வளோ நமக்கு தெரியல. இதுல இந்த அண்ணா சாலையிலிருந்து வர்ற தமிழேடு நம்பர்லாம் கொடுத்துருங்க. என்ன, அதாவது இறுதி போரின் போது 12,346 விடுதலை புலிகள், 6 முதல் 7% கரும்புலிகள் என்ற தற்கொலை பிரிவைச் சேர்ந்தவர்கள், இலங்கை இராணுவத்திடம் சரணடைந்தவர்கள், எவ்வித குற்றங்களையும் மேற்கொள்ளாத தற்கொலை போராளிகள் விடுவிக்கப்பட்டுள்ளனரா. இவர்களில் 12,077 பேருக்கு மறுவாழ்வும் அளிக்கப்பட்டுள்ளது. அவ்வளவு நல்லவங்க ஆட்சியில் உள்ளவங்க. இதற்கிடையில 2,172 முன்னாள் போராளிகள் இன்னும் மறைந்து வாழ்கிறார்கள். 2269 பெண் போராளிகளை புறக்கணித்திருப்பதாக விஜய் திலக்கை சுட்டிக்காட்டினார். சமூகம் புறக்கணிச்சிருக்குது என்பதாகலாம் சொல்லி, இவர்கள் மறைந்து வாழ்வதால் இவர்களால் மீண்டும் இயக்கம் உருவாக்கப்படலாம் என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது. அதனாலதான் விஜய் திலக்கு இந்த இது கட்டாயமாக பேன் ரொம்ப கஷ்டம். ஐயா, நிறைய பேர் முன்னோடிகள் பணம் கொடுத்து கோத்தபாய ராஜபக்சேட்டையும் நமல் ராஜபக்சேட்டையும் வெளிநாடு போயிட்டாங்கன்று யாராவது சொன்னதையா நம்ம கேட்டுக்கிட்டு இருக்க போறோம். அதெல்லாம் பாயிண்ட். விஷயமே என்னண்டா, இலையை கண்டாலும் கிளி மட்டுமல்ல, இப்படியெல்லாம் நாங்கள் கடுமையான நடவடிக்கை எடுக்கிறோம். நாங்களாம் சிங்கள பேரினம் கொண்டவங்கன்னு சொன்னா தான் சிங்கள வாக்கு கிடைக்கும்னு நினைக்காவோ. அதனால தானோ என்னவோ, யாரோ ஏதோ ஒரு விளம்பரப்படமோ என்னமோ ஆவணப்படமோ ஏதோ 7 நிமிஷம் இங்கேருந்து கொடுத்து அனுப்பிச்சாகன்ட்டு அங்கே போட்டாகன்ட்டு அதுக்காக போட்டுக்கிட்டு ஸ்டூடியோக்குள்ள வாரண்ட்டை எடுத்துக்கிட்டு போயிட்டு உடைச்சி எடுத்தாகன்ட்டு நேத்தே சொன்னோமே. பிடிச்சாக கான்ஃபிஸ்கேட்டட் தேர் ப்ராப்பர்ட்டின்ட்டு அவங்களுடைய கணினியெல்லாம் வெளியே வேற வேலைக்கு போயிட்டு இருந்த இன்னொருத்தருடைய கணினியும் தூக்கிட்டு போயிட்டாங்க. ஐயா அவிய புலம்புறாவையா, ஐயா எங்களுக்கு வாழ்க்கை போச்சு ஐயா, வாழ்க்கை பிரச்சனை, லைவ்லிஹுட்டே வாழ்வாதாரமே அதுதான், அதையும் பிடிக்கிட்டு போயிட்டாங்கண்டு அங்க கொடுமைப்படுத்தக்கூடிய வேலையும் செய்யறாங்க. ஏப்ரல்ல அங்க தேர்தல்னால ஒரே கிளியில அவங்க இருக்கிறாங்கன்னு சொல்றீங்க. நீங்க மாற்றமே இல்லை. நம்ம மீனவர்களும் கிளியா இருக்கிறாங்க. இலங்கை கடற்படை தாக்குதல், கடலுக்கு செல்ல மீனவர்கள் தயக்கம். இதுக்கு இவங்களுக்கு தயங்கணும், ஏன்டா தாக்குதல் நடத்துவாங்க. நிச்சயமாக தாக்குதல் நடக்குவாங்க. ஏப்ரல் 15ஆம் தேதி வரை. இப்ப நேற்று என்ன சொல்லிட்டாங்கன்னா, பிடித்த படகுகளை நாங்கள் திருப்பி தரமாட்டோம் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு தடக்காலம் ஏப்ரல் 15ஆம் தேதி தான் வருது. இன்னும் இடையில ஒரு 15 நாள் இருக்கு. இந்த 15 நாள்ல இலங்கை கப்பற்படை என்னென்ன பண்ண போகுதோ, ஏன்னா இதுதான் அவர்களுக்கு அங்கு வாக்காக மாறும் என்கின்ற எண்ணம் அவர்கள் மனசுல இருக்கிறதுனால மீனவர்கள் மீது கடும் தாக்கு இருக்கும் என்று எண்ணி மீனவர்கள் செல்ல தயக்கம். அப்போ ஒவ்வொரு தமிழக மீனவனையும் அடிச்சா
பிடிச்சா படகை உடைச்சா அங்க 10 ஓட்டுல இருந்து 100 ஓட்டு வரை சிங்கள ஓட்டு வரும்னு கணக்கு போடுதாங்களோ ஆளுங்கட்சி, நமக்கு தெரியல ஐயா என்பதனால ஒரு சிறிய இடைவேளை. பத்ம விருதுகளை வழங்கினார் ஜனாதிபதி, மாளவியாவுக்கு பாரத ரத்னா என்பதாக போட்டு அத்வானி கெட்ஸ் டாப் பத்மா அவார்ட் அப்படின்னு எடுத்து போட்டிருக்கிறாங்க. அத்வானிக்கும் கொடுத்தாக. நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய சுதா ரகுநாதன் என்ற பாடகருக்காங்களே, இசைக்கலைஞர், அவங்களுக்கும் கொடுத்தாக. ஏன்னா அவங்கள நம்ம பார்க்கும் பொழுது நடைமுறையில் இங்க சமூக ரீதியாக இந்தியாவினுடைய ஒரு நாட்டுப்பற்று கொண்ட உற்பத்திகளை ஆதரிக்கக்கூடிய கண்காட்சிக்கு ஆதரவாகவே வந்திருக்காங்க. அந்த அளவுக்கு சமூக பற்று இருக்குன்னு வைங்களேன். இன்னொரு பக்கம் நம்ம இவர் இருக்கிறார தேர்தல் ஆணையராக இருந்த கோபால்சாமி ஐயங்காருக்கும் கொடுத்துருக்காங்க. ஆமா, அதே மாதிரி பேட்மிண்டன் வீராங்கனை PV சிந்து, ஹாக்கி அணி கேப்டன் சர்தார் சிங், இந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. பத்ம விருதுகள் அப்படின்னு சொல்லும்போது மொத்தம் 104 விருதுகள். பத்ம விபூஷன் 9, பத்மபூஷன் 20, பத்மஸ்ரீ 75 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. என்ற விஷயத்துல எல்லார் படமும் போட்டாக. வாஜ்பாய் படம் போடலையேங்கிற வில்லங்க வராம இது எல்லாம் போட்டாவ. ஆமா, வாஜ்பாய் படத்தை வரவிடாம ஒரு இதை வச்சு தட்டை வச்சு தடுத்தாங்களே முகத்தை, அது மாதிரி இல்லைன்னு சொல்லி அதுக்காக அத்வானி படத்தை தனித்தனியா எடுத்து போட்டாங்க. ஆனா ரேலி அகெயின்ஸ்ட் லேண்ட் பில் டு பி ராகுல்ஸ் கம்பேக் ஷோ என்று ஷோ ஆஃப் ஸ்ட்ரெங்த் எக்ஸ்பெக்டட் அட் காங்கிரஸ் ரேலி ஆன் லேண்ட் வருகிற 19ஆம் தேதி இப்படி நில கையகப்படுத்தல் மசோதாவுக்கு எதிராக காங்கிரஸ் டு கண்டக்ட் ஃபார்மர்ஸ் ரேலி ஆன் April 19 என்பதாக வருவதில் லைக்லி டு அட்டெண்ட் ஃபார்மர்ஸ் ரேலி ஆன் April 19 வருகிறார் மீண்டும் வருகிறார் ராகுல் வருகிறார். அப்போ வந்து மாபெரும் எழுச்சி மிக்க இந்திய விவசாயிகளுடைய போராட்டத்தில் முன்ன நின்றுவார். நில எடுப்பு April 19ஆம் தேதி வரப்போறார். சித்திரை பிறந்தவுடன் நித்திரை விலக்கி ராகுல் வரப்போறார் அப்படின்னு பார்க்கலாம். அப்ப இத்திரை பார்த்து கொண்டு இருக்க என்ன அப்படியே வந்து இறங்குவாரா? சோனியா மிஸ்லீடிங் பீப்புள் ஆன் லேண்ட் பில் கட்கரி. நிதின் கட்கரி சொல்லிட்டாரு, இல்லைங்க இந்த சோனியா தவறா வழிகாட்டிட்டு இருக்காவோ ஜனங்களெல்லாம். தாயே வேலுவே கட்டுவிட்டாரு ஐயா, நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. லேண்ட் அக்யூசேஷன் இக்னைட்ஸ் பேட்டில்ஸ் 1/4 ஆஃப் த கண்ட்ரிஸ் டிஸ்ட்ரிக்ட்ஸ் அக்ராஸ் ஆல் ஸ்டேட்ஸ் விட்னஸிங் கான்ஃப்ளிக்ட்ஸ் என்று இந்த நிலம் கையகப்படுத்தல் பல்வேறு மோதல்களை உருவாக்கிறதுன்ட்டு இன்னொரு கட்டுரையும் வந்திருக்கு. என்று சொன்னால் ஃப்ரீபீஸ் போஸ் எ த்ரெட் டு ஸ்டேட்ஸ் ஃபிஸ்கல் வெல் ஹெல்த் என்று நேற்று ஆங்கில ஏடுகளில் வந்து எக்கானமிஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் த ரேஷனல் பிஹைண்ட் த சோப்ஸ். அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய இலவசங்கள் மூலமாக, இலவசம் சொல்லக்கூடாதோ நடவடிக்கை, விலையில்லா பொருள், இல்லைன்னா அவதூறாயிருமா? சரி, அந்த விலையில்லா பொருட்களில் பட்டியல் போட்டு என்ன நீங்க வந்து விசிறி குடிக்கியோ, என்ன மிக்சி குடிக்கியோ, கிரைண்டர், அதுக்கு மட்டுமே 11லேருந்து 14 வரை 95 லட்சம். அதுக்கு பிறகு கொடுத்துருக்கிய 14 to 15, 15 to 16 90 லட்சம். இது வந்து கொடுக்கப்பட வேண்டிய இந்த வருஷ பட்ஜெட்ல கிட்டத்தட்ட 2000 கோடி அதற்காக ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. கலர் டெலிவிஷன் வேற ஏற்கனவே கொடுக்கிருப்பது 3500 கோடி என்பதாக ஒதுக்கப்பட்டுச்சு என்பதையும் சொல்லி, இது போன்ற விஷயங்களில் மீண்டும் மீண்டும் நீங்கள் 15-16 ஆண்டுகளுக்கு 59,185 கோடி ஒதுக்கியிருக்கியோ என்பதை எடுத்து சொல்லி, என்ன இது வந்து பயங்கரமான பிரச்சனைன்னு சொல்லி ஒரு கட்டுரையவே நேற்று ஆங்கிலேயர் எடுத்து போட்டு அல்டிமேட் ஃப்ரீபி ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டாங்க தமிழ்நாட்டை. உச்சகட்ட என்ன அல்டிமேட் ஹீரோன்னு சொல்ற மாதிரி, அல்டிமேட் ஸ்டார்னு சொல்ற மாதிரி அவர் இருக்கிற கூட்டணியிலேயே என்ன இப்படி வந்து இலவசங்களுக்காக உள்ள உச்சகட்டம் சொன்னா, though Tamil Nadu is widely regarded as relatively well governed, the state spends an inordinate amount of money on jobs. ஆனால் நீங்க விண்ணப்பிக்க கெடுநாள் இன்னோட முடியுது. அதனால 21 லட்சம் பேருக்கு கேஸ் மானிய ரத்துன்னு வங்கி கணக்கு எண் பதிவு செய்யாவிட்டால் முழு பணமும் கொடுத்து சிலிண்டர் வாங்க வேண்டும்னு ஒரு பிரச்சனையை புதுசா கிளப்பிட்டாங்களே. நடுவண் அரசு தமிழ்நாட்டில் ஒரு 21 லட்சம் பேர் வயிற்றுல அடிக்காங்களே. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 15 விழுக்காடு LPG யூசர்ஸ் இன் தமிழ்நாடு yet to be covered under பாகல். அதாவது இந்த சிஸ்டம் பேரே பாகல். பாகல்னா இந்தியில பைத்தியம்னு அர்த்தம். உண்மையிலே இந்த
கேஸ் மானிய திட்டம் வந்து ஒரு பைத்தியக்கார திட்டமா இருக்கு அப்படின்னு மக்கள் சொல்றாங்க. மக்களை பைத்தியம் பிடிச்சு அலைய வைக்குது என்பது இன்னொரு பக்கம் சொல்றாங்க. இது நாள் வரை பாத்தீங்கன்னா அந்த கேஸ் ஏஜென்சிக்குள்ளேயாவது போய் மக்கள் நின்று தங்களுடைய தேவைகளை சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப கேஸ் ஏஜென்சி எல்லாம் கதவு மூடிட்டாங்க. ஆனா இன்னொரு ரோட்ல வரிசையில நிக்கிற மாதிரி ஆயிப்போச்சு. இதே மாதிரி இன்னொரு பக்கத்துல சுற்றுச்சூழல் பிரச்சனையும் மீனவர்களுடைய உரிமை என்ற வரலாற்று பிரச்சனையும் அபிஷியல் டோட் டு கெட் போலீஸ் கவர் டு செக் அவுட் மெரினா லூப் ரோடு என்பதாக நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் சீக்ஸ் ரிப்போர்ட் ஆன் கூவம் ரெஸ்டரேஷன். தேசிய பசுமை தீர்ப்பாயத்துல வந்து நிக்குது வில்லங்கம்னு சொன்னோமா, மக்கள் எல்லாம் எதிர்த்தாங்க நொச்சிக்குப்பத்துல காட்டினாங்களா. அதுல என்ன இப்ப வந்து சொல்லுதாருன்னா அந்த ஆணையர்னு சொல்லி போட்டு ஒரு தம்பி வழக்கறிஞர், they felt such eviction would result in loss of livelihood. எங்கள் வாழ்வாதாரம் போய்விடும் என்று மீனவ மக்கள் நம்புகிறார்கள். மீனவ கம்யூனிட்டி இதில் தவறாக வழிகாட்டப்பட்டுள்ளது. அவர்கள் இந்த ஆய்வு என்பது அவர்களை அங்கிருந்து காலி செய்ய என்று எண்ணுகிறார்கள். அசஸ்மெண்ட் could not be completed as no one was able to convince them. அவர்களை இன்னமும் இணங்க வைக்க முடியவில்லை என்று சொன்னால் மெரினா லூப் ரோடு வைடனிங் ஃபிஷர்ஸ் அப்போஸ் இன்ஸ்பெக்ஷன் என்பதாக எடுத்து இன்னொரு ஆங்கில ஏடு போட்டு, அதனாலதான் ஆய்வறிக்கை முழுமையாக வந்தால் தான் மெரினா லூப் சாலை வழக்கில் தீர்ப்பு வரும். நான் வாக்குறுதி தாரேன் பாதுகாப்பு தாரேன்னு வேற எங்கேயோ ஊர் குப்பத்தில் இருக்கக்கூடிய யாரோ ஒரு தொண்டு நிறுவனத்தில் இருக்கக்கூடியவர், நான் மீனவனுக்காக போய் ஒரு தம்பி என்ன நொச்சு குப்பத்தில் ஆக்கி நான் பாதுகாப்பு தாரேன்னு சொன்னதை நம்பிட்டாராமே. அங்க மீனவ சமுதாயத்தினர் மீண்டும் பிரச்சனையில் ஈடுபடாமல் தடுக்க மீனவ சமுதாயத்தை சேர்ந்த சரவணன் என்பவர் குழுவில் இணைக்கப்படுகிறார் அப்படின்னு எடுத்து போட்டாங்க இந்த அண்ணா சாலை தமிழேடு. அதனாலதான் ஆய்வறிக்கை முழுமையாக வந்தால்தான் மெரினா லூப் சாலை வழக்கில் தீர்ப்பு என்பதாக போட்டு விட்டாங்க. இந்த வில்லங்கம் அப்படின்டா கவர்மெண்ட் வவுஸ் டு ஸ்டடி இம்பாக்ட் ஆஃப் ப்ரப்போஸ்டு கொக்கோ கோலா பிளான்ட் என்று ஈரோட்டில் எப்படி கொக்கோ கோலா ஆலை வரலாம் என்று எதிர்ப்பு வந்துச்சா, போராட்டம் நடந்துச்சா, வழக்குகள்லாம் போகுதா. அதுல நேற்று சட்டமன்றத்தில் ஐயா இன்னமும் நாங்க வந்து அனுமதி கொடுக்கலன்ட்டாவோ தமிழக அரசு. ஆமா, இது பாத்தியலா அனுமதி கொடுக்காமையிலேயே எந்த அளவுக்கு அந்த அமெரிக்க பன்னாட்டு மூலதன நிறுவனம் இங்கே தைரியமாக ஆலைக்கான வேலைகளை தொடங்க முடியும் என்று சொன்னார். அதுதான் ஆச்சு. எல்லாம் கொடுத்துருவோம்ல, நாங்க கொடுத்துருவோம் அவங்க கொடுத்துருவாங்கல்ல என்பதாக சொல்றாங்களா. இவங்க விண்ணப்பம் கொடுப்பாங்களா அவங்க கொடுப்பாங்களா. ஏற்கனவே தண்ணீர் பிரச்சனையில தள்ளாடுற தமிழ்நாடு இல்ல, அந்த தண்ணி சொல்ல குடி தண்ணீர் இல்லாமல் தள்ளாடுகின்ற தமிழ்நாடு ஒரு நாளைக்கு 30 லட்சம் லிட்டர் தண்ணி எடுத்தா என்னையா பண்ணும் ஈரோடு பகுதி மக்கள் அப்படிங்கிற நியாயமான கேள்விக்கு நாங்க இன்னும் பர்மிஷன் கொடுக்கல அப்படின்னு ஆய்வு பண்ணி கொடுப்போம் தற்காலிகமாக தான் சொல்லியிருக்கிறாங்க. ஓஹோ, அதுதான். ஆனால் இப்படி சுற்றுச்சூழல் விஷயத்துல சுற்றுச்சூழல் பாதுகாப்பதற்காக ஒரு மாசு கட்டுப்பாடு வாரி வச்சிருக்காங்களா? அதுல அதிகாரிகள் இருக்காங்களா? ஆட்சியாளர்கள்ட்ட கேட்காம அதிகாரிகள் வந்து வேற தனிப்பட்ட முறையில் அங்கங்க அனுமதி கொடுத்து அங்கங்க வாங்கி போட்டுக்கிட்டாங்களா? அப்படி வாங்கி போட்டதுனால ராணிப்பேட்டில் அந்த கழிவுகள் எல்லாம் வந்து ஓடியாந்து 10 பேர் செத்து போனாங்களா? அதுல ஒருத்தரை தவிர 9 பேரும் அந்த மேற்கு வங்க முஸ்லீம்கள்னு ஆச்சா? இந்த வில்லங்க ஆயிட்டு இருக்கும் பொழுது டிஎன்பிசிபி பிக்கிஸ் ஹெல்ட் இன் ராணிப்பேட் எஃப்ளூவன்ட் கேஸ் என்பதாக சிபிசிஐடி விசாரணைக்கு போன பிறகு அந்த மாவட்டத்தில் இருக்கின்ற சுற்றுச்சூழலுடைய பொறியியலாளர் காமராஜ், அதனுடைய உதவி சுற்றுச்சூழல் பொறியியலாளர் முரளிதரன், என்ன தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியம் வேலூர் அதில் இருப்பவர்கள் இந்த சோகமான நிகழ்வுக்கு அந்த சிட்கோவில் நடந்த அந்த கழிவுகளெல்லாம் கொண்டு வரப்பட்டு அது சரியாக திருத்தப்படாமல் கொண்டு வரப்பட்டு அதனால் சாவு நடந்ததற்கு பொறுப்பாளர்கள் என்று அவர்கள் கைது செய்யப்பட்டு நேற்று மேஜிஸ்ட்ரேட் முன்னால் நிறுத்தப்பட்டு வேலூர் சிறைக்கு அனுப்பப்பட்டார்கள் என்று அந்த தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியத்தினுடைய இன்றைய தலைவராக இருக்கும் ஸ்கந்தன் சொன்னதாக எடுத்து போட்டுட்டாவோ அம்பத்தூரில் இருந்தவரும் ஆங்கிலேயத்தில். அப்ப இந்த அளவுக்கு தப்பு பண்றவங்க தான் நிக்காவண்டா. யாரு தப்பு பண்ணதுனால பாஸ்மதி ஃபார்மர்ஸ் பாகிஸ்தான் ஃபார்மர்ஸ் சேலஞ்சு ஜிஐ டேக் ஃபார் பாஸ்மதி ரைஸ்னு வந்திருக்கு. பாஸ்மதி அரிசிக்கான புவிசார் குறியீட்டு உரிமையை கேட்டு பாகிஸ்தான் அரிசி உற்பத்தியாளர்கள் சங்கம் வழக்கு சென்னை தீர்ப்பாயத்தில் விசாரணை தள்ளி வைப்புன்னு சொல்லி அறிவுசார் சொத்துரிமை தீர்ப்பாயத்தில் சென்னையில் இருக்க தீர்ப்பாயத்தில் பாகிஸ்தான் அரிசி உற்பத்தியாளர் சங்கம் பாகிஸ்தானினுடைய பூர்வீகம் பாஸ்மதி அரிசியினுடைய பூர்வீகம் பாகிஸ்தான், அதனால் இதற்கு எங்களுக்கு புவிசார் குறியீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதற்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை, பல்வேறு இடங்களில் பாஸ்மதி ரைஸ் இதாகுது அப்படின்னு சொல்லி விசாரணையை தற்காலிகமாக சண்டைக்கு வந்துட்டா. நாம கேட்பது இது யாருனால இந்த வில்லங்க வந்துச்சு? ஐடென்டிஃபிகேஷன்
டீடைல்ஸ் ஆஃப் மோடி 31 அதர் லீடர்ஸ் காம்ப்ரமைஸ்ட் அட் G20 என்று நம்ம ஊர் மோடியினுடைய பாஸ்போர்ட் உட்பட ஒபாமா உட்படவா ஆமா ஒபாமா உட்பட எல்லாருடைய பாஸ்போர்ட்டையும் கசி விட்டுட்டாங்களா? உள் பாஸ்போர்ட் விவகாரங்களை பூரா. தகவல்களை கசிய விட்டுட்டாங்க. எல்லாத்தையும் கசி விடுற ஆட்சியா நடக்குது ஐயா உலகம் பூரா, இந்தியாவில் மட்டும் இல்லையா என்று சொன்னால் நாளை மேய்ப்பொருள் காண்பதில் சந்திப்போம். நன்றி. நன்றி.